வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படி தீப ஏற்றி வச்ச அன்னைக்கு ஐயா சொன்ன அன்னைக்கு அந்த அன்னைக்கு அதே மாதிரி நாம் வெளியிலிருந்து வாங்கக்கூடாது. நம்ம வீட்லயே நாமளே செஞ்சு சன்மார்க்கை எங்க பக்கத்துல இருக்கிற யாரையுமே நான்வெஜ் சாப்பிடலையும் யாரையுமே ஐயா வேண்டான்ட்டாங்க. யாரையும் கூப்பிடல. சைவமா இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வந்து அதுல தொட்டு கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாங்க. அப்ப வந்துட்டு பாத்திரம் எங்க எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன ஒருத்தர் செட்டியார் கடையில் இருக்குது, செட்டியார் கடையில் சைவத்துக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னது. அவர் சைவத்துக்கு மட்டும் தனி வச்சிருக்காரு, சைவத்துக்கு தனி வச்சிருக்காரு. அவங்க சைவத்துக்கு மட்டும் எடுத்து போய் அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சாரு. அவர் கேட்டுவாரு, சைவத்துக்கு போறீங்களா இல்ல அசைவத்துக்கு போறீங்க? சைவத்துக்குனா தான் அவர் முன்னுரிமை கொடுப்பாரு. அதுக்கு ரேட்டு கம்மி. சரி, சாப்பிட தெரியுமா? ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட மாட்டாரு மாதிரியே சமைச்சா தனியா தான். சரி, ஆரம்பிச்சிடலாம். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. சரி வாங்க.